அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? இன்னைக்கு ஆயத்தி கிச்சனில் நம்ம சிக்கன் பால்ஸ் வச்சு பாஸ்தா செய்கிறது எப்படின்னு பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். நான் 500 கிராம் சிக்கன் பால்ஸ் எடுத்து ஃப்ரை பண்ணிக்க போகிறேன். நல்லா கொதிக்கிற தண்ணியில் 2 டீஸ்பூன் உப்பு, 2 டீஸ்பூன் ஆயில் விட்டு அதில் நம்ம பாஸ்தாலாம் சேர்த்துக்கலாம். நான் உடச்சி சேர்த்துக்கிறேன். 400 கிராம் பாஸ்தா எடுத்துருக்கிறேன். 5 பேர் சாப்பிடலாம். நீங்கள் வேணால் உடைக்காமலும் போட்டுக்கலாம். இந்த மாதிரி வெந்திருக்கணும். ஜாக்கிரதையாக இருக்கட்டும். ஒரு 8 நிமிஷம் விட்டால் போதும். இப்போ நல்லா வெந்துடுச்சு. நம்ம அது நேரம் நல்ல கூலான தண்ணியில் நல்லா நல்லா அலசி வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் கொஞ்சம் ஆயில் சேர்த்து அதோட மிக்ஸ் பண்ணிட்டோம்னா நமக்கு எப்பவும் ஒட்டாமல் இருக்கும். முன்னாடியும் செஞ்ச வீடியோவில் நான் சொல்லியிருக்கிறேன். இப்போ 1/4 குழிக்கரண்டி ஆயில் சேர்த்து அதில் காஞ்ச மிளகா வறுத்துக்கலாம். நீங்கள் உடைச்சி கூட போட்டு வறுத்துக்கிங்க. பூண்டு சின்ன சின்னதாக கட் பண்ணது 2 பூண்டு எடுத்திருக்கேன். சின்ன பூண்டாக இருக்கணும். அதில் பெரிய வெங்காயம் சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இதுக்கு இப்போ ரொம்ப நல்லா ட்ரை ஆகணும்லாம் இல்லை. இது கூட நான் 2 தக்காளி சேர்த்துக்கிறேன். நல்ல பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் தொக்கு மாதிரி ஆகட்டும். காஞ்ச மிளகா உடைச்சி போட்டு வறுத்துட்டு அப்படியே நீங்கள் விட்டுடலாம். நான் குழந்தைங்களுக்கு கொடுக்குறதால நான் அதை எடுத்துட்டேன். ஸ்பைசியாக இருக்கும்னு. இது கூட தக்காளியோட பேஸ்ட் ரொம்ப திக்காக இருக்கும்ல, அது 1 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம ஃப்ரை பண்ணி வச்ச சிக்கன் பால்ஸ் எல்லாம் கட் பண்ணி அதில் சேர்த்துருக்குறேன். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்ப்ரிங் ஆனியன் சேர்க்குறேன். ஒரு 4 ஸ்ப்ரிங் ஆனியன் தலை எடுத்து நான் கட் பண்ணி சேர்த்துருக்கேன். நீங்களும் அதே மாதிரி வெட்டி சேர்த்துக்கோங்க. இது க்ரீம் ஃப்ரெஷ். இது ரொம்ப திக்காக இருக்கும். நம்ம தயிர் மாதிரி வச்சுக்கோங்களேன். இன்னொன்று க்ரீம் லிக்யூடு, அதாவது தனித்தன்மையாக இருக்கிறது. நம்ம இப்போ க்ரீம் ஃப்ரெஷ் தான் இதில் சேர்க்க போகிறோம். ஓகேவா? அப்படி இல்லை, உங்களுக்கு கிடைக்கல அப்படின்னா கூட நோ ப்ராப்ளம். இது இல்லாமலும் நீங்கள் இதை செஞ்சால் இன்னும் சூப்பராக தான் இருக்கும். இதோடு செய்யும்போது ஒரு க்ரீமியாக டேஸ்டியாக இருக்கும். அவ்வளோதான். ஆக்சுவலாக நம்ம ரெஸ்டாரண்ட்ஸ்லாம் நம்ம ஸ்டைலில் எக்கெல்லாம் போட்டு ஃப்ரை பண்ணி கோஸ் கேரட் கூட எல்லாம் நம்ம அப்படியெல்லாம் சேர்த்து சாப்பிடுவோம். ஃபாரினில் இந்த மாதிரி இடங்கள்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் மோஸ்ட்லி செய்வாங்க. அது ரொம்ப வித்தியாசமாக டேஸ்ட்டாக இருக்கும். சீஸ்லாம் அதிகமாக சேர்த்துக்குவோம். இப்போ பாஸ்தா இதில் சேர்த்துக்கலாம். நீங்கள் ரொம்ப நேரம் வேக விட்டீங்க அப்படின்னா அந்த பேக்கெட்லேயே ஒரு டைம் கொடுத்துருப்பாங்க. இந்த டைம் வரைக்கும் நீங்கள் இதை பாயில் பண்ணி எடுக்கணும். அதை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். அது கரெக்டான டைமிங் தான். இல்லைன்னா ரொம்ப குழஞ்சிரும். நீங்கள் செய்யும்போது அந்த பாஸ்தாலாம் லென்த்தியாக இருக்காது. இந்த மாதிரி மெதுவாக அதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டா அது கூட நல்லா மிக்ஸ் ஆகிடும். கண்டிப்பாக உப்பு பாருங்கள். ஏன்னா நம்ம பாஸ்தாவை கழுவுறதால அதில் உள்ள உப்பு தன்மை இல்லாமல் போயிடும். நம்ம இது செய்யும்போது மறுபடியும் உப்பு சேர்த்துக்கணும். அடுப்பை நல்ல மிதமான தீயில வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம். இது கூட சீஸ் சேர்க்குறேன். இங்கே இதை இமாந்தல் ராப்பே அப்படின்னு சொல்லுவாங்க. பட் நம்ம ஊரில் என்ன தூள் சீஸ்ன்னு நான் சொல்லி வாங்கியிருக்கேன் நிறைய கடைகளில், சூப்பர் மார்க்கெட்டில். கண்டிப்பாக அவைலபிளாக இருக்குது. நீங்கள் வாங்குங்க. பாருங்கள் எவ்வளோ அழகாக நமக்கு பாஸ்தா இன்றைக்கி ரெடி ஆகிடுச்சு அப்படின்னு. கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் செய்யுங்க. குட்டீஸ் இதெல்லாம் ரொம்ப விரும்புவாங்க. ஆரோக்கியமான உணவு, ஆரோக்கியமான வாழ்க்கை. இன்னொரு ரெசிபியில் உங்களை சந்திக்கிறேன். பாய் பாய்.